கோவை மாவட்டம் என்பது குறு சிறு தொழில்களால் நிறைந்த ஒரு மாவட்டமாகும். இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியில் பெரும் பங்கு இந்த குறு சிறு தொழில்கள் ஆக்கி வருகின்றன. கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட குறு சிறு தொழில்களால் பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு வழங்கி வருகின்ற இந்த தொழில் முனைவர்களால் தான் இந்த நகர வளர்ச்சி என்பது பெரும் அளவில் வளர்ந்து இன்றைக்கு இந்த மாவட்டம் என்பது தன்னிகரற்ற முறையில் சிறந்த மாவட்டமாக இருந்து வருகின்றன. தற்பொழுது நகர வளர்ச்சியிலே இந்த தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்போ வீடு குடியிருப்புகள் வருகை அதிகரித்த பிறகு தொழிற்சாலையினால் நெருக்கடி என்று பல புகார்கள் தனிப்பட்ட நபர்களால் ஏதோ ஒரு பகுதியே சேர்ந்த ஒரு புகார் கொடுத்து நடவடிக்கை என்றாலும் கூட பரவாயில்லை, ஒரு தனிநபர் கொடுக்கின்ற புகார்கள் எல்லாம் உடனடியாக உள்ளாட்சி நிர்வாகம் தலையிட்டு உடனே தொழிற்சாலையை அங்கிருந்து சீல் வைப்பதும் காலி சொல்லுவதும் என்பது தொடர் நடவடிக்கையாக இருந்திருக்கிறது. இப்பொழுது பார்க்க போன பேரூர், நம்மளுடைய இருகூர் சிறப்பு பேரூராட்சி அந்த பகுதியில் காந்தி நகர் என்ற 7வது வார்டில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் நம் கண்ணன் அவர்கள் மணிகண்டன் அவர்கள் நிறுவனத்தை 2-3 ஆண்டுகளாக அங்கே விவசாயத்துக்கு தேவையான பொருட்களை செய்து கொடுத்து வருகின்றார். எதிர்ப்புறம் இருக்கின்ற ஒரு தொழில் நிறுவனத்தை அவர் ஒரு தொழிற்சாலை வைத்திருப்பவர் தான். இத்தனைக்கும் அந்த 7வது வார்டு இருகூர் பேராட்சி பொறுத்த வரைக்கும் தொழிலும் மற்றும் குடியிருப்பும் சேர்ந்த பகுதி என்று அங்கீகரிக்கப்பட்ட பகுதி. அந்த பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த தொழில் நிறுவனத்தை மூடுவதற்கு ஒரு தனி மனிதன் ஒரு 5 ஆண்டு காலமாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் உள்ளாட்சி அவருக்கு தொந்தரவு இருக்குது என்று சொல்லி கொடுக்கிற புகாரை அடுத்து இந்த நிறுவனத்தை சீல் வைப்பதற்காக கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாரிகள் வருகை தந்திருந்தார்கள். எங்கள் தொழில் நிறுவனத்தை சேர்ந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் சேர்ந்து அதிகாரிகளிடம் பேசி அந்த சீல் வைப்பதை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். தற்பொழுது இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்து முறையிட்டு இது போன்ற போக்குகளை தவிர்க்க வேண்டும். கோவையில் குறு சிறு தொழில் இல்லாமல் கோவை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் புகார் என்ற ஒரு கம்பெனி புதிதாக வருகிறது என்றால் அந்த கம்பெனி வந்தவுடன் பிரச்சனை வருது என்று சொன்னால் அது புகாராக எடுத்துக்கொள்ளலாம். நீண்ட ஆண்டு காலமாக ஒரு கம்பெனி இயங்கிக் கொண்டிருக்கின்ற பகுதியில் திடீரென்று தனிப்பட்ட விரோதங்கள் ஏற்படுகின்ற பொழுது ஒரு சில நபர்கள் கொடுக்கின்ற கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது எங்களுடைய தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் சங்கம் டாக்டோட கோரிக்கையாக முன்வைத்து இந்த ஆட்சியாளரை சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த கோரிக்கை அவர் ஏற்று உடனடியாக அந்த பகுதியில் ஆய்வு நடத்த சொல்லி அந்த கம்பெனியை நடத்துவதற்கான அனுமதி கொடுக்க வேண்டும். தனி நபர்கள் இந்த மாதிரி புகார் செய்வதற்கு மேல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆட்சித்தலைவரிடத்தில் கேட்டுக்கொள்ள வந்திருக்கின்றோம்.